ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளை உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராம். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை 1 பேதுருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அதி சீக்கிரத்திலே இந்த உலகத்திலே பூமியிலே வெளிப்பட போகிறது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாய் இந்த பூமியை அவர் நியாயம் தீர்க்க அதி சீக்கிரத்திலே இந்த பூமியிலே இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும்படியாய் அவர் வரப்போகிறார். அப்ப கவனிங்க, அவருடைய மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக. கவனிங்க, மகிழுங்கள், நீங்கள் மகிழ்வீர்கள் அல்ல, நீங்கள் மகிழும்படியாக. அப்படின்னா அந்த இடத்துல ஒரு காரியம் இருக்குது. மகிழும்படியாக அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்தோம். இந்த பூமியில இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையில நாம் ஒன்றை செய்ய வேண்டும். என்ன? நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள் அவர் இந்த பூமியிலே உயிரோடு இருந்து 3 வருஷம் ஊழியம் செய்து நமக்காக பல பாடுகளை பட்டு சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அநேக பாடுகளை பட்டு மரித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப நல்லா கவனிங்க, இப்போ அவர் பாடுகளை பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே. அப்ப நல்லா கவனிங்க, நாம மாத்திரம் என்ன நினைக்கிறோம்? நேரா பரலோகத்துக்கு போன ஆண்டவரே, நீங்க வரும்பொழுது நாங்க நேரா பரலோகத்துக்கு போனோம். நிச்சயமாகவே அல்ல. தேவன் நம்மிடத்துல விரும்புகிறது, தேவனுடைய சித்தம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாய் மாற வேண்டும். அந்த பாடுகளிலே நாம் பங்கெடுக்க வேண்டும். இயேசுவை போல எல்லா துன்பத்திலும் நெருக்கத்திலும் எல்லா விதமான பிரச்சனைகளிலும் எல்லா வருத்தத்திலும் இயேசுவை போல பாடுகளை சகிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. அப்ப இதுதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். இயேசுவின் எக்கால சத்தம் தொனித்து கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் பொழுது நம்ம எல்லாம் சந்தோஷப்படணும்னா இன்றைக்கு நாம இந்த வாழ்கிற வாழ்க்கை இயேசுக்காக இருக்கணும். இயேசுக்காக வாழ வேண்டும். இயேசுக்காக வாழணும்னா நிச்சயமாகவே இயேசுக்காக வாழும் பொழுது பல பிரச்சனைகள் பாடுகள் வரும். ஆனால் அதையெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாய் சகிப்போமானால் அவர் வரும்போது நிச்சயமாகவே ஆனந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இயேசுவை எதிர்கொள்வோம். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை, இந்த பூமியிலே வாழ்கிற வாழ்க்கை சுகபோகமாய், இன்றைக்கு சந்தோஷமாய், கர்த்தருக்கு பிரியமில்லாத இயேசுவோடு இல்லாத வாழ்க்கை, இயேசுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமானால் அவர் வரும்பொழுது அந்த மகிமையின் சத்தம் எக்கால சத்தம் தொனிக்கும் பொழுது அழுகையும் புலம்பலும் தான் உண்டா. எல்லாம் அழுது புலம்புவார்கள். ஐயோ, எக்கால சத்தம் கேட்டுடுச்சே, இயேசு வராங்கன்னு இந்த கர்த்தருடைய பிள்ளைங்க சொன்னாங்களே, இப்ப உண்மையிலே வந்துட்டாரே. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் எந்த நிலையில இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்மையாகவே பாடுகள் துன்பங்கள் உண்டு. ஆனால் அதையெல்லாம் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு மன ரம்மியமாய் அதை உண்மையாகவே தேவனுடைய பாடுகளை அனுபவித்தோமானால் அவரோட கூட யுகாயுகமாய் ஆளுகை செய்வோம். அல்லேலூயா. நிச்சயமாகவே தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நாம் கலிகூர்ந்து மகிழ வேண்டுமானால் அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாய் மாற வேண்டும். ஆமென். கர்த்தருடைய வருகை சமீபம். இயேசு இந்த பூமியை இந்த உலகத்தை நோக்கி அதிசீக்கிரத்திலே வரப்போகிறார். கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு முன்பாக உண்மையாய் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வோம். கர்த்தருக்கென்று பலப்படுவோம். கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்.
இந்த காலவேளை இந்த காணொளி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் உம்முடைய மகிமையின் நாளிலே நாங்கள் கலிகூர்ந்து மகிழ வேண்டுமானால் உம்முடைய பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகளாய் நாங்கள் மாறும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் ஆண்டவரே. சந்தோஷப்பட்டு களி கூறுவோம் ஆண்டவரே. நிச்சயமாகவே இந்த பூமியிலே பல பாடுகள், என்ன துன்பங்கள் நேரிட்டால் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிப்பவன் யார்? ஏசப்பா, பசியோ துக்கமோ எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தாவே எங்களை நடத்துங்க. கேட்ட ஒவ்வொரு வசனத்தின் பிரகாரம், கேட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இன்றைக்கு பிள்ளைகளை நடத்துங்க, பலப்படுத்துங்க. கரத்துல முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். மகிமையின் சத்தம் கேட்கப்படும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக ஆனந்தமாய் உமக்கு எதிர்கொண்டு வர கர்த்தர் உதவி செய்ய தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளிலே கர்த்தருக்கு முன்பாக எதிர்த்து நிற்கும்படியாய், அவருக்கு முன்பாக சந்தோஷத்தோடு ஆனந்த மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு முன்பாக கலிகூர்ந்து செல்லும்படியாய் கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருப்போம். எப்பொழுதும் தேவனுக்குள் பலப்படுவோம். கர்த்தருக்குள் பலப்பட்டு கர்த்தருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருக்கு முன்பாக எல்லா பாடுகளையும் இயேசுக்காக சகித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார், பலப்படுத்துவார். God bless you. Amen.